அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா கற்பழிப்பை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்கணும். நார்த் சைடில் 13 வயசு பொண்ணை 33 பேர் சேர்ந்து 5 நாள் வச்சுருந்து கற்பழிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், டெல்லியில் கேங் ரேப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 வயசு குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 பேர் கற்பழிக்கிறது, 7 வயசு குழந்தைய ஒரு 9 பேர் கற்பழிக்கிறது, ஒரு 11 வயசு குழந்தைய ஒரு 25 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறதுன்னு வர வர கேங் ரேப் அதிகமாகிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், இதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதை தான் நாங்கள் படிச்சுட்ருக்கோம், இதை தான் நாங்கள் கேள்விப்பட்டுட்ருக்கோம் செய்திகளாக. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த 7 பேர் 12 பேர் 13 பேர் கேங் ரேப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கிறோம், இதை மட்டும் செய்தியாக போடுறீங்களே தவிர்த்து இந்த 7 பேர் 12 பேர் 13 பேர் கேங் ரேப் பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனைன்னு ஒரு நாளும் செய்தி வரதே இல்லை. ஏன் அப்போ நம்ம நாட்டில் பெண்கள் வெறும் போதைப் பொருளாக மட்டும்தான் பார்க்கப்படுதா? அப்போ பெண்கள் வெறும் பெண்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்கலேருந்து அத்தனை பேரும் நீங்கள் வெறும் கற்பழிக்க மட்டும்தானா? அப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்ம நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது, இந்த தண்டனை செஞ்சவங்களுக்குலாம் என்ன நீங்கள் புரியல, தவறு செஞ்சவங்களுக்கெலாம் என்ன தண்டனை இருக்குதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் இது வரைக்கும் தவறு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. இதை மட்டும் செய்தியாக வரவே மாட்டேங்குது. ஆனால் தவறு செய்தவங்க மட்டும் ஏதோ நாட்டில் தியாகம் செய்த மாதிரி 13 பேர் சேர்ந்து ரேப்பு, 33 பேர் சேர்ந்து ரேப்பு, 12 பேர் சேர்ந்து ரேப்புன்னு இதை மட்டும் கௌரவமாக போடுறீங்க. அசிங்கமாக இல்லை? இந்த 12 பேருக்கு செய்த தவறுக்கான தண்டனை என்னன்னு போடுறதே இல்லை. இதை விட ஒரு கேவலமான செயல், மோசமான சட்டம் இருக்கவே முடியாது. நம்ம சட்டத்தை வன்மையாக கண்டடிச்சு தான் நான் இந்த பதிவு போகிறேன். தயவு செய்து தவறு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுங்க, அப்போ தான் தவறே நடக்காது. இங்கே தண்டனை மட்டும் கிடையாது, தவறு செய்தவங்களை ஏதோ இங்கே பெருமைப்படுத்துகிற விதமாக செய்திகளில் போடுறது, நியூஸ் சேனலில் போடுறது, டிஜிட்டல் மீடியாவில் போடுறது, ட்விட்டரில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறதுன்னு கௌரவம் மட்டும் படுத்திகிட்டு இருக்குமே தவிர அவங்க செய்த தவறுக்கான தண்டனை என்னன்னு நம்ம போடுறதே கிடையாது. அப்புறம் எப்படி இங்கே தவறுகள் கட்டுப்படுத்த முடியும்? அப்புறம் எப்படி இங்கே ரேப்பை தடுத்து நிறுத்த முடியும்? எப்படி ஒரு பெண் உயிரை இங்கே காக்க முடியும்? காக்க முடியாது. ஏன்னா சட்டம் சரியில்லை, சட்டம் தன் கடமை செய்யலை, யாருக்கும் இங்கே தண்டனை தரல. அதனால் ரேப் இங்கே தொடர்கதை தான். பேசாமல் இந்திய நாடை இப்படி வச்சுக்கலாமே, நம்ம கற்பழிப்பு நாடுன்னு பேரை மாற்றிருங்களேன். எதுக்கு இந்திய நாடு? இந்திய நாடு தான் இப்போ நல்லா கேங் ரேப்புக்கு நல்லா பேர் போயிடுச்சு இல்லையா? அசிங்கம் இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு? கள்ள தொடர்பும் கற்பழிப்பும் படுகொலைகளும் இனக்கொலைகளும் அதிகமாயிடுச்சு. இதை விட வருத்தப்பட வேண்டிய விஷயம், அசிங்கப்பட வேண்டிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. தலை குனிகிற ஒரு பெண்ணா நான் இதை சொல்ல ரொம்ப அசிங்கப்படுறேன், வேதனைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.